Hello everyone, இது Foundations of Data Scienceல Unit 3 ஓட 9th lecture. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான டாபிக், இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். இது ரொம்ப சின்ன டாபிக் தான். நம்ம எக்ஸாம்ல கேட்டாங்கனாலுமே ஒரு 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? சோ இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்னன்னு பார்ப்போம். சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஆர் ஸ்கொயர்னா என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோமா, அது ஆர். சோ இந்த ஆருக்கு ஸ்கொயர் எடுத்தேன்னா அதான் இந்த ஆர் ஸ்கொயர். சோ இப்படி ஆர் ஸ்கொயர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதான் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? சோ மேபி ப்ராப்ளம்ஸ்ல கேட்டாங்கனாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கீங்க. இது நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தாச்சு. அதுக்கு கடைசியா ஸ்கொயர் எடுக்கீங்க. இதுதான் ஆர் ஸ்கொயர். இதுக்கு இன்னொரு நேம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் சொல்றாங்க. மேபி எக்ஸாம்ல உங்களுக்கு இப்படி கேட்டாலுமே நீங்க இந்த ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கீங்க. அதுக்கு வர்ற ஆன்சருக்கு ஸ்கொயர் எடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதான் இந்த தியரியில இருக்கும். ரொம்ப சின்ன கொஸ்டின் தான். 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் இருக்கும் தியரியா கேட்டாங்கன்னா. The primary objective of regression is to explain the variation in y using the knowledge of x. சோ அதாவது x பொறுத்து y என்ன டிஃபர் ஆகுது அப்படிங்கறத இந்த ரிக்ரெஷன்ல சொல்றாங்க. சோ எல்லாமே தான் இந்த கோரிலேஷன் எல்லாமே இந்த ஒரு கான்செப்ட் தான். எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரிலேஷன் இருக்கு அதான் சொல்றாங்க. இதுல இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்னா என்னது? R square is a measure of ability of a model to predict the outcome of the dependent variable in proportion to the independent variable. So நம்ம ரிக்ரெஷன்ல என்ன பார்த்தோம், எக்ஸ்ல இருந்து ஒய் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு பார்த்தோமா. சோ நம்ம ஒரு மாடல் டெவலப் பண்றாங்க. அந்த மாடல் எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுது, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க தான் இந்த ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்றாங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். இதுக்கு இன்னொரு நேம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது. இதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஏ ப்ரொபோர்ஷன், இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 and 1. சோ நம்ம கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன பார்த்தோம், -1ல இருந்து 1 இருக்குன்னு பார்த்தோம். ஆர் வந்து -1ல இருந்து 1 இருக்கும். இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க தான் ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோமா. சோ இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கும். சோ -1 ஸ்கொயர் எடுத்தனால 1 ஆயிரும். சோ எல்லாமே பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும். அதனால என்னோட ஆர் ஸ்கொயர் வந்து 0ல இருந்து 1 மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், if r square equal to 1, r square வந்து 1 இருந்துச்சுன்னா it indicates all the data points perfectly fall on the regression line. சோ r square வந்து 1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரிக்ரெஷன் ஒரு லைன் டிரா பண்ணுவோமா, அந்த லைன்ல தான் என்னோட எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே இருக்கு, எரரே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த r square 1 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், if r square equal to 0, R square வந்து 0 இருந்துச்சுன்னா it indicates the estimated regression line is horizontal. So நம்ம regression line வந்து horizontal வருதுங்காங்க. இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, எக்ஸுக்கு ஒய்க்கு ஒரு ரிலேஷனே கிடையாது, எக்ஸ பொறுத்து ஒய் மாறவே இல்லை, அதான் இதோட மீனிங். அப்படி இருந்தா தான் ஆர் ஸ்கொயர் வந்து 0வா இருக்கும், நோ ரிலேஷன்ல இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவுதான். ஆர் ஸ்கொயர் வந்து 0 வந்து 1 தான் இருக்கும். அப்படி 1 இருந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம், எரரே இல்லைன்னு அர்த்தம். 0 ஆச்சுன்னா நடுவுல ரிலேஷனே இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவுதான் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். தியரி இவ்வளவுதான் இருக்கு. சோ இதுல உங்களுக்கு மேபி 13 மார்க்ஸ்ல கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாங்கனாலுமே நீங்க ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சிருங்க. நீங்களா ஓனா ஒரு எக்ஸுக்குன்னு ஒரு 4-5 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, ஒய்க்குன்னு ஒரு 4-5 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போமா, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருங்க. இதான் ஆர் ஸ்கொயர் சொல்லிருங்க. ஓகேவா? சோ கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலுமே நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் தியரி. இந்த 2 ஸ்லைடு தான் பாத்துக்கோங்க. சோ இதான் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். இதோட இந்த 3rd யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.